இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கண்ணகியோட வரலாறை பற்றி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் 10லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு. பெண்மையின் வலிமைக்கும் நீதிக்கும் ஒரு வரலாற்று சான்று உண்டு என்றால் அது கண்ணகி. சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் நீதி கேட்டு சேர நாட்டில் தெய்வமான ஒரு பெண்ணின் காவியமே சிலப்பதிகாரம். வாருங்கள் அந்த வீர வரலாற்றை பார்ப்போம். புகார் காண்டாம். மகிழ்ச்சியும் பிரிவும். பிறப்பு: பூம்புகார் நகரில் மாநாயக்கன் மகளாக பிறந்தவள் கண்ணகி. திருமணம்: மாசாத்துவன் மகன் கோவலனுடன் திருமணம் செய்தார். பிரிவு: ஆடல் அரசி மாதவியுடன் கலைத்திறனில் மயங்கிய கோவலன் தன் செல்வமனைத்தையும் இழந்து கண்ணகியை இழந்தான். திருப்புதல்: தவறை உணர்ந்து வந்த கோவலனை கண்ணகி வெறுக்கவில்லை. தன் கையில் எஞ்சியிருந்த ஒரே சொத்தான மாணிக்க பரல்கள் கொண்ட சிலம்பை கொடுத்து வணிகம் செய்ய மதுரைக்கு அழைத்து சென்றாள். மதுரை காண்டம். அநீதியும் மரணமும். சதி: மதுரையில் கோவலன் ஒரு சிலம்பை விற்க முயன்றான். அரசியின் சிலம்பை திருடிய பொற்கொள்ளன் தன் தவற்றை மறைக்க கோவலன் தான் திருடன் என பழி சுமத்தினான். தண்டனை: பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தீர விசாரிக்காமல் கோவலனை கொல்ல ஆணையிட்டார். கோவலனும் கொல்லப்பட்டான். வழக்காடுதல்: மதுரையை எரித்த நெருப்பு. நீதிமன்றம்: கணவன் கொல்லப்பட்ட செய்தி கேட்டு கண்ணகி கெதித்தெழுந்தாள். மன்னனிடம் நீதி கேட்டாள். அதற்கடுத்து என்ன நடந்ததென்றால், வாயிற்காப்போன்: அரசே, அரசே, நம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். பாண்டிய மன்னரோ: அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ தெரியவில்லையே, கேட்டாயா? வாயிற்காப்போன்: கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக தெரிகிறது. பாண்டிய மன்னர்: சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடு நாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. பாண்டிய மன்னர்: இளங்கொடி போன்ற பெண்ணே, நீ யார்? அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? கண்ணகி: ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யாரென்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தனது உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலால் ஏற்றி கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பாண்டிய மன்னர்: பெண்ணே, நான் கேட்ட வினாவிற்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேறு எதையோ பேசிக்கொண்டிருக்கிறாய். கண்ணகி: இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, எனது நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினை உடைய புகழ்மிக்க மாசாத்துவான் என்பவரின் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான். எனது பெயர் கண்ணகி. பாண்டிய மன்னர்: ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ? கண்ணகி: போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் எனது ஊருக்கு வந்து எனது கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமோ? பாண்டிய மன்னர்: பெண்ணே, போதும், நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோலென்று அஃது ஏற்புடையதே, அஃதே அறநெறியும் ஆகும். இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? கண்ணகி: அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் அறம் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்லன். அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று. அச்சிலம்பு என்னுடையது. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. எனது கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பாண்டிய மன்னரோ: பெண்ணே, நீ சொல்வது உண்மையன்று. அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே? கோவலனிடமிருந்து பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னன் அந்த கண்ணகியிடம் கொடுக்கிறார். பாண்டிய மன்னர்: பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. கண்ணகி: நீதி தவறாதவன் என்றும் போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உனது அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன், இங்கே பார். கண்ணகி சிலம்பை தரையில் போட்டு உடைக்கின்றாள். அதிலிருந்து மாணிக்க
கற்கள் சிதறி விழுகிறது. அதில் ஒன்று அரசனின் முகத்தில் தெரித்து விழுகிறது. பாண்டிய மன்னர், தவறிழைத்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே, யானோ அரசன், யானோ கள்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே, இனிமேலும் நான் உயிரோடு இருத்தல் தகுமோ? இனி எனக்கு வெண்கொற்ற குடை எதற்கு, செங்கோல் தான் எதற்கு? எனது வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. பாண்டிய மன்னர் தாம் வழங்கிய தவறான தீர்ப்பால் உண்டான பழி சொல்லுக்கு அஞ்சி அரியணையிலிருந்து தரை மீது வீழ்ந்து இறந்து படுகிறார். நீதி வாங்கிய கண்ணகியோ சோழ நாட்டை விட்டு புறப்பட்டு சேர நாட்டிற்கு போய் வாழ்கிறாள். அங்கே அவளும் வாழ்காலம் முடிந்து மரணமடைகிறாள். இதோடு நீதியை நிலைநாட்டிய சிலம்பு கண்ணகி மற்றும் கோவலனின் வரலாறு தருகிறது. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கர்ணா அத்யூத். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.